அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சானா கிச்சன். இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? ஸோ யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்குமோ கண்டிப்பாக சாம்பார் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சூப்பரான எல்லோ ஹார்ட்டுன்னு கொடுத்துட்டு போங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக சாம்பார்னாவே ரொம்ப பிடிக்கும். இட்லி வித் சாம்பார், தோசை வித் சாம்பார், மெதுவடை வித் சாம்பார், பொங்கல் வித் சாம்பார், இப்படி சாம்பாரோட காம்பினேஷனே எப்போவுமே சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே சாம்பார் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவீங்க. ஸோ வீடியோவுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தனியா. ஸோ 1.5 கப்பு தனியா சேர்த்ததுமே ஒரு 12லேருந்து 13 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 6 to 7 காஷ்மீர் மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்பிட்வீனில் நீங்கள் இந்த கட்டி பெருங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ கட்டி பெருங்காயமே சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை ரோஸ்ட் எடுத்ததை நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், கசகசா, இது எல்லாமே தான். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு 1/2 கப் ஆஃப் துவரம்பருப்பு, 1/2 கப் ஆஃப் உளுந்து, 1/2 கப் ஆஃப் கடலைப்பருப்பு இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இது தீஞ்சிடக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா ஆற விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சீரகம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெந்தயம் அதையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆஃப் கசகசா. ஸோ இதை சேர்த்து நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக். நீங்கள் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சடனாக தீஞ்சிரும். ஸோ அப்போ மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணி ஆற வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கத்து கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா க்ரன்ச்சியாக தொட்டால் அப்படின்னு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் பேப்பர் மாதிரி அது தூள் தூளாக ஆகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சாம்பார் பவுடர் ரெடி ஆகிடுங்க. ஸோ உண்மையாலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம என்ன போடணும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் சாம்பார் பொடி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நாங்களே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணியும் தருவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, this is signing off from Sana Kitchen. Bye.